அனைவருக்கும் வணக்கம். வரவேற்கிறோம். கியான் ஷலா பிகு தனது அலுவலகத்தில் மாமா கியானியை சந்திக்க வந்துள்ளார். குட் மார்னிங் மாமா கியானே, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன் பிகு. நீ எப்படி இருக்கிறாய்? நான் நல்ல மாமா கியானே. எனது வாடிக்கையாளர்களில் பலர் இந்தியாவில் வரிவிதிப்பு கொள்கையை பற்றி கேட்கிறார்கள். நான் யோசிக்கிறேன், அதை பற்றி புரிந்து கொள்ள நீங்கள் எனக்கு உதவ முடிந்தால் அதை பற்றி நான் அவர்களுக்கு விளக்கவும் வரிகளை சேமிக்க உதவவும். இது ஒரு நல்ல கேள்வி பிகு. ஒரு நிதி நிபுணராக வரிவிதிப்பு கொள்கையை பற்றி நாம் முழுமையாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். எனவே இந்தியாவில் 2 வரி ஆட்சிகள் உள்ளன, பழைய வரி ஆட்சி மற்றும் புதிய வரி ஆட்சி. பல விருப்பங்கள் மற்றும் விலக்குகள் கிடைப்பதால் உங்களுக்கு சிறந்ததை தேர்ந்தெடுப்பது குழப்பமாக இருக்கும். எனவே ஒவ்வொன்றின் வேறுபாடுகள், நன்மைகள் மற்றும் சாத்தியமான குறைபாடுகளை உடைப்போம். நிச்சயமாக. முதலில் பழைய வரி ஆட்சியுடன் தொடங்குவோம். இந்த ஆட்சி பெயர் குறிப்பிடுவது போல் வருமான வரிக்கான பாரம்பரிய அணுகுமுறையாகும். இது பலவிதமான விலக்குகள் மற்றும் விலக்குகளை உள்ளடக்கியது. வீட்டு வாடகை கொடுப்பனவு, விடுப்பு பயண கொடுப்பனவு, நிலையான விலக்கு மற்றும் பிரிவு 80C/80D இன் கீழ் விலக்குகள். பிரிவு 80C விலக்குகளில் பொது வழங்கல் நிதியில் முதலீடுகள், ஈக்விட்டி இணைக்கப்பட்ட சேமிப்பு திட்டமான ELSS மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியம் ஆகியவை அடங்கும். பிரிவு 80C இன் கீழ் அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் விலக்கை பெறலாம். அதே சமயம் பிரிவு 80D கீழ் விலக்கில் சுகாதார காப்பீட்டு பிரீமியம் மற்றும் பலவற்றை. புதிய வரி ஆட்சியை பற்றி என்ன? புதிய வரி ஆட்சி மாற்று விருப்பமாக 2020-21 நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது குறைந்த வரி விகிதங்களை வழங்குகிறது, ஆனால் கிட்டத்தட்ட அனைத்து விலக்குகளையும் நீக்குகிறது. எனவே மாமா கியானே, பழைய ஆட்சி மற்றும் புதிய ஆட்சியின் கீழ் வரி அடுக்குகள் யாவை? பிகு, பழைய வரி ஆட்சியின் கீழ் வரி அடுக்குகளையும் புதிய வரி ஆட்சியையும் புரிந்து கொள்ள நீங்கள் இந்த அட்டவணையை குறிப்பிடலாம். எனவே புதிய வரி ஆட்சி என்பது எளிமை மற்றும் வரி சேமிப்புகளை அதிகரிப்பதற்கும் இடையிலான வர்த்தகம் ஆகும். சரியாக. இன்னும் ஒரு விஷயம், 2023-24 நிதி ஆண்டிலிருந்து புதிய வரி ஆட்சி இயல்புநிலை ஆட்சியாகும். பழைய ஆட்சியின் கீழ் உங்கள் ITR-ஐ தாக்கல் செய்ய விரும்பினால் நீங்கள் படிவம் 10I தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் மாமா கியானே, இரண்டிற்கும் இடையில் நான் தேர்வு செய்ய வேண்டியிருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? பிகு, தீர்மானிக்க உதவும் விரைவான உதவிக்குறிப்பு இங்கே. வரி சேமிப்பு கருவிகள், மருத்துவ காப்பீடு, HRA அல்லது பிற விலக்குகளில் நீங்கள் முதலீடுகள் இருந்தால் வரி சேமிப்பை அதிகரிக்க பழைய ஆட்சி சிறந்ததாக இருக்கலாம். இருப்பினும் வரி சலுகைகளுக்காக குறிப்பாக முதலீடு செய்ய தேவையில்லாமல் நேரடியான செயல்முறையை நீங்கள் விரும்பினால் புதிய ஆட்சி மிகவும் வசதியாக இருக்கும். மிக்க நன்றி மாமா கியானே, இதை இவ்வளவு அழகாக விளக்கியதற்காக. நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நிதி ஆண்டும் நீங்கள் ஆட்சிகளுக்கு இடையில் மாறலாம். எனவே அந்த ஆண்டிற்கான உங்கள் நிதி இலக்குகளுடன் சிறப்பாக ஒத்துப்போகும் ஒன்றை தேர்ந்தெடுக்க தயக்காதீர்கள். அது நன்றாக இருக்கிறது. உங்கள் வழிகாட்டுதலுக்கு மிக்க நன்றி மாமா கியானே. மேலும் அற்புதமான கான்கூடாரத்திற்கு ஒவ்வொரு புதன்கிழமும் மாலை 3 மணிக்கு மெயில்ஸ், வாட்ஸ்அப் மற்றும் பிபி பார்ட்னர்ஸ் போர்ட்டல் வழியாக கியான் ஷாலாவில் பிபி பார்ட்னர்ஸ் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.